எனக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்க. எடப்பாடிக்கு ஃபோன் போட்ட அமித்ஷா, இனி வாழ்நாள் முழுவதும் ஜெயில்தான். தமிழக அரசியலில் முதுகில் குத்தி முன்னேறிய அரசியல் துரோகி என பலரால் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர்தான் எடப்பாடி பழனிசாமி. பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றம் செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்த போதே பாஜக நலம் விரும்பிகள் பலரும் சொன்ன தகவல், எடப்பாடி பழனிசாமி என்பவருக்காக அண்ணாமலையை பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றியது வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே நேர்மையாக இருந்தது கிடையாது. தவிழ்ந்து சசிகலா காலில் விழுந்து முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலை வாரியவர்தான். ஓபிஎஸ் முதுகில் குத்தியவர், டிடிவி தினகரன் முதுகில் குத்தியவர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் முதுகில் குத்தியவர். இப்படிப்பட்ட ஒருவரை நம்பி மீண்டும் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது என பலரும் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றம் செய்துவிட்டு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக. ஆனால் தேர்தல் முடிவுகள் பாஜக எதிர்பார்த்தது போன்று திமுக தோல்வியை தழுவி ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆனால் பாஜக எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் இல்லை, விஜய் தலைமையிலான ஆட்சி மாற்றம். இதில் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணி அப்படியே தொடர்ந்து நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலை சந்தித்து இருந்தால் பாஜக எதிர்க்கட்சியாக அமர்வதற்கு கூட வாய்ப்பு அமைந்திருக்கும். ஆனால் எடப்பாடி என்கிற காலாவதியான குதிரையில் ஏறி பாஜகவும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து 11% வாக்கு வங்கியில் இருந்து 3% குறைந்திருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக எடப்பாடியுடன் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு பாஜகவுக்கே தெரியாமல் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க எடப்பாடி முயன்ற செய்தி டெல்லி பாஜக தலைமைக்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவருக்கும் இந்த தகவல் எடப்பாடி மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் வழக்கம் போல் முதுகு குத்துவதில் வல்லவரான எடப்பாடி பழனிசாமி பாஜக முதுகில் குத்திவிட்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க அதிமுக முக்கிய தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க எடப்பாடி திட்டம் அனைத்துமே தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையிலான பெரும்பாலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தனர். இப்படி ஒரு சூழலில் அதிமுக கட்சி தற்பொழுது எடப்பாடி கைவசம் இருந்து போய் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு செல்லும் சூழல் உருவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லி கதவை தட்டி உதவி கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் டெல்லி கதவை திறக்கவில்லை. மாறாக அமித்ஷா தரப்பை எடப்பாடி தொடர்பு கொள்ள முயன்றபோது அங்கிருந்து கடுமையான வார்த்தைகள் பதிலாக அமைந்திருக்கிறது. அமித்ஷா தரப்பில் இருந்து எடப்பாடியிடம் பேசியவர்கள், நீங்கள் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வர முயற்சி செய்தது எல்லாம் தெரியும், திரும்ப டெல்லி கதவை தட்ட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி மீது உள்ள கொடநாடு கேஸ் தூசு தட்டப்படுவதாகவும் இனி எடப்பாடிக்கு ஜெயில்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.